ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சாதம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு வறுக்கிறதுக்காக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 கப் கருவேப்பிலை, 3 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, 3 ஸ்பூன் வேர்க்கடலை, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், பெருங்காயப்பொடி, ஒரு பெரிய கப் ரைஸ் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை இதில் பாதியாவது நம்ம கருவேப்பிலை எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே உளுந்து ரெண்டையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா பருப்பு கரிஞ்சிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தை சேர்த்துடலாம். கூடவே 3 வரமிளகாவையும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நீங்கள் கிளறாமல் விட்டிங்கன்னா கீழடியில் உள்ள பருப்பு கரிய ஆரம்பிச்சிடும். ஸோ கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து ஈக்குவலாக ஃப்ரை ஆகும். கருவேப்பிலை ரொம்ப ஃப்ரை ஆகிடக்கூடாது, கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வரப்பட்டா போதும். கருவேப்பிலாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. கருவேப்பிலையை தள்ளிங்கனாலும் அந்த சவுண்டு, சலசலப்பு சவுண்டு கேட்கணும். ஸோ இது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இதை ஆற வச்சு நல்லா ஒரு பவுடர் ஆக்கிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க, இல்லைன்னா பருப்பெல்லாம் அந்த ஹீட்லேயே இருந்து ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும். ஒரு கடாயில் பேன் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துடலாம். சேர்த்து வறுத்துக்கோங்க. இதில் 2 வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. பருப்பு அதிகம் சேர்த்ததுனால பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துடலாம். நான் சாதத்துக்கு உப்பு சேர்த்ததுனால கிளறும் போது உப்பு சேர்க்கலை. ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலையை 1-2 பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. லஞ்ச் பாக்ஸ்க்கு ஏற்ற சூப்பரான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.